எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இதுவரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்திய பங்குச் சந்தை. அதாவது லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. முக்கியமா வந்து மெட்டல்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆனது. இந்த வாரம் மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா பாட்டம் அவுட் ஆகி ரீபவுண்ட் ஆயிருக்கு. எப்போதுமே ஒரு சார்ட்ட நம்ம பார்க்கும்போது, அந்த சார்ட் என்ன ஃப்ளோல ட்ரேட் ஆவுது? அதனுடைய ட்ரெண்ட் என்ன ஃப்ளோல ட்ரேட் ஆவுது? இப்போ மெட்டல் ஸ்டாக் எடுத்து பாருங்க. மெட்டலுடைய இண்டெக்ஸ வந்து எடுத்து பாருங்க. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து காமிக்கக்கூடாது. இப்போ மெட்டலுடைய இண்டெக்ஸ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆவுது. அதாவது 11,800ங்கிறது இதுக்கு பிஃபோரா ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. இந்த இடத்துல 2 முறை வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது, ஒவ்வொரு முறையும் அதே ரெசிஸ்டன்ஸ்ல திருப்பி பவுன்ஸ் ஆகுது பாருங்க. இப்ப ரைட் நவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதும் அதே சப்போர்ட் லெவல். லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஃபால் ஆன மார்க்கெட்டு, கரெக்ட்டா இந்த 11,800ங்கிற சப்போர்ட் லெவல டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. சோ, அடுத்த ஸ்விங் மெட்டல் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு அப்சைடு ஸ்விங்கா இருக்கும். இதுவரைக்கும் டவுன் ஆன மெட்டல் ஸ்டாக்ஸ் டாடா ஸ்டீல், செயில், ஹிந்துஸ்தான் காப்பர், ஸோ இந்த மாரி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா அப்சைடு போறதுக்கு தயாரா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்ல இருக்குது. நீங்க பிரைவேட் பேங்க்குடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிளியர்லி மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆவுது. பிரைவேட் பேங்க்ஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல எல்லாமே நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஃபைன். இப்போ நிஃப்டியினுடைய டெக்னிக்கல வந்து பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வைக்கிற டைம் ஃப்ரேம் வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத நம்ம எஜுகேஷனலா லேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் ஆகி டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுது. ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா டாப் டு டாப் கனெக்ட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோன்குள்ள தான். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா ஸ்ட்ரகிள் ஆயிருந்தது. நீங்க இத இன்னும் இன்கிரீஸ் பண்றேன். கரெக்ட்டா இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணா, இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து இத பிரேக் அவுட் பண்ணாம, இத பிரேக் அவுட் பண்ண முடியாம கம்ப்ளீட்டா வித்தின் இந்த ஜோன்க்குள்ள தான் இருக்கு. ஓகே. இந்த இந்த ஜோன்க்குள்ள தான் இருக்குது. இதுலயுமே ஓவரால் ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் மார்னிங்ல இருந்து பிரேக் அவுட் ஆகல. ஓவரால் ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் மார்னிங்ல இருந்து பிரேக் அவுட் ஆவல. பிலோல தான் இருந்தது. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது. அதே மாரி இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது, இதுவரைக்கும் ரைஸ் ஆன இந்த ட்ரெண்ட் 30 மினிட்ஸ்ல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருந்தது. இத இன்னும் பெருசு பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நமக்கு வந்து ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. அதுக்கு பிலோல தான் ட்ரேட் ஆச்சு. 2வது பாயிண்ட், இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. எப்போதுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க இருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லாஸ்ட் ஒரு 3 டேஸா ரைஸ் ஆன இந்த ட்ரெண்ட்லயும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 அன் ஹவர்லயே இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்து விழுந்தது. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்டின்ட்டு. அகைன் மார்க்கெட் ஸ்லோவா ரெக்கவர் ஆகி லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல கம்ப்ளீட்டா அப் சைடும் பிரேக் அவுட் ஆகி குளோஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இதுவரைக்கும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனது இந்த இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதையுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். 25,756 இந்த லெவலுக்கு மேல அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருச்சு, அப்சைடு ரிவர்சல் ஆயிருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இம்மீடியட்டா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,790, 25,830 இந்த 2 லெவலையும் ரீச் பண்ணோம். ஸோ இதுதான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ் வந்து இந்த ட்ரெண்ட் அப்டேட் போஸ்ட் பண்றது. சரி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. கரெக்ட்டா 25,827. நம்மளுடைய வேவ் லெவல் வந்து 25,830 தான் செகண்ட் லெவலு.
இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அப் சைட்ல வந்து 2 லெவல் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா 25,827 நம்ம கணிச்சிருந்ததுக்கு ஒரு 3 பாயிண்ட் தான் ஜஸ்ட் பிலோல குளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இத நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட்ல ட்ரெண்ட் அப்டேட் பண்றவங்க, ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க இத செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபைன். நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் இதுக்கு அடுத்து இன்கேஸ் கீழ ஃபால் ஆச்சுன்னா 25,750ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆகும். அப் சைட்ல தொடர்ந்து 25,920, 26,000ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா இதுக்கு அடுத்து இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் இங்க இருக்கு பாருங்க. இந்த கேப் ஃபில்லிங்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஏன்னா இதுவரைக்கும் ரைஸ் ஆனது கரெக்ட்டா இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி இதையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே. இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்டும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ 2 பாசிட்டிவ் நியூஸ் இருக்கனால ஹியர் ஆஃப்டர் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு லாங் பொசிஷன் இருக்கிறது பெஸ்ட். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு பை ட்ரெண்டுக்கு வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம். 26,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,920. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியரா மார்க்கெட் வந்து பொசிஷனலா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 நாள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஃபர்தரா இந்த கேப் ஃபில்லிங் இங்க இருக்கு பாருங்க. இந்த கேப் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இதுவரைக்கும் கேப் ஃபில் ஆயிருக்கு. இந்த கேப் வந்து ஃபில் ஆகி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஒன்லி திங் ரீஜனலா இருக்கக்கூடிய இந்த டபுள் டாப் ரீஜன். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 61,750, 61,950ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு சேம் இதே ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸா இந்த ட்ரெண்டோடைய ரீஜன்லயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ஹைக்கு மேல டிராவல் ஆயிருக்கு. எப்போ வந்து இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சோ மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு அப் ட்ரெண்டுக்கு டிராவல் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாருங்க இந்த சேனல் வந்து அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த சேனல வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இதையும் கட் பண்ணிருவோம். ஸோ இந்த ட்ரெண்டையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் பாருங்க. மார்க்கெட் வந்து என்டையர் டே ஃபுல்லா வித்தின் இந்த ஜோன்க்குள்ள டிராவல் ஆகி இப்போ ரைட் நோ வந்து அப் சைடுல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தரா அப் சைடு வந்து இன்னும் கண்டினியூ ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். 84,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 83,900 அண்ட் 84,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நாளைக்கும் இந்த அப்சைடு வந்து கண்டினியூ ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதே பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு டபுள் டாப் ரீஜன்ல இருக்குது. ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த இந்த பேட்டர்ன் வந்து டவுன் சைட்ல ஓப்பன் ஆயிருக்கும் போதே டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் ஸ்லோவா ரிவர்சல் ஆகி அகைன் அப் சைட்ல வந்து டிராவல் ஆகுது. ஸோ இத பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ரொம்பவே முக்கியம். அதாவது 5,850, 5,855க்கு மேல டிராவல் ஆகும்போது மட்டும் மார்க்கெட் ரிவர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சைன் வந்து மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் இந்த ட்ரெண்ட டச் பண்ணிச்சு. பொதுவா இந்த ட்ரெண்ட டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆயிருக்கணும். இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட டச் பண்ணிட்டு கீழ ஃபால் ஆயிருக்கணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் எடுத்து கீழ ஃபால் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இந்த சேனல் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது அப் சைடு இங்க பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே
ஃபர்ஸ்ட் சைன் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே. செகண்ட் சைன் வந்து வித்தின் இந்த ஜோன்க்குள்ள இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா வொர்க் ஆகும். 2 இங்க சேஞ்ச் ஆயிருச்சு. அதாவது 5700, 750க்கு மேல இந்த இடத்துல ரீஜன கட் பண்ணும்போது, டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. வித்தின் இந்த ஜோன்க்குள்ள 5850க்குள்ள டிராவல் ஆகும்போது, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா டிராவல் ஆகும். இதுக்கு மேல டிராவல் ஆகும்போது, கிளியர்லி ஒரு அப்சைட் ட்ரெண்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே. ஸோ, இத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணி பாருங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸா எடுத்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.